Hello friends, welcome to TK Lifestyle. நம்மளோட TK Lifestyle என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான பக்கோடா தாங்க பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல் பக்கோடா. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அது கூட 2 பல் பூண்டு, தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்து வச்சிருக்கேன். கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன். கடல மாவு மட்டும்தான் இதில் சேர்க்கணும். வேறு எந்த மாவுமே இதில் சேர்க்கக்கூடாது. இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே 1-2 தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1 தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அந்த சீரகமும் சோம்பு எதுக்கு சேர்க்குறோம்னா கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடல மாவு ஐட்டம்லாம் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா சீக்கிரத்துலேயே செரிமானம் ஆகும். அதுக்காக தான் இது தட்டி வச்சிருந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அது கூடயே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு இது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒரு நல்லா எல்லோ கலர் கிடைக்கும். அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூடயே கொஞ்சோண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாமே நல்லா கோட்டாகி வரட்டும். அதுக்காக தான் பாருங்கள். முதல்ல கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் அளவு கடல மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் கரைச்சிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி போடும்போது உதிரியாக வரும். அதுக்காக தான். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம். கூடையே நான் நறுக்கி வச்சுக்கூடிய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டக்கூடாது. மாவோட பக்குவம் போட்டோம்னா அப்படியே உதிரியாக வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் அப்படியே உழுகணும். அந்த அளவுக்கு மாவு பக்கம் கரெக்டாக இருக்கணும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் அது அடுத்த பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது சூப்பரான சுவையான பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம பேக்கரியில் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் கடல மாவு மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கலரும் நல்லா மாறிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் வந்துடுச்சு. நம்ம எண்ணெயில் கரண்டியை வச்சு கிண்டும் போது அந்த மொறுமொறு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். இதை இப்போ வேற பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது சூப்பரான சுவையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவோட ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எடுத்தோடனே சூப்பராக வந்திருக்கு. அப்படி உடச்சி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப்ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாருக்கெல்லாம் பக்கோடா பிடிக்குன்ட்டு கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.